உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நவம்பர் மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம். சூரியன் நீச்சம் அடைகிறார். ஒரு 15 ஐப்பசி மாதம் வந்துடுது அப்படின்னாக்கா நவம்பர் 15 தேதி வரையிலுமே கூட 16 தேதி வரையிலுமே கூட உங்களுக்கு சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார். கூட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கை. அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான யோகம். செவ்வாய் ஒரு வேகம், ஒரு அதிகாரம், ஒரு பவர் எல்லாமே செவ்வாய்கிட்ட தான் இருக்குது. அதிரடியாக இறங்கி செய்கிறது, ஸ்பீடப் பண்ணுறது, ஜாபாக அந்த ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுறது, கால தாமதத்தை எல்லாம் தூக்கி கடாசுவார். சனிக்கும் செவ்வாய்க்கும் ஏன் ஆகாது? சனி மந்தம், செவ்வாய் வந்து ஸ்பீடு. அப்போ இந்த சனியால் வரக்கூடிய தடைகள், அப்புறம் கேதுவால் வரக்கூடிய தடைகள்லாம் இந்த செவ்வாய் சூரியன் சேரும்போது அவன் எதையும் வின் பண்ணக்கூடிய, எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு கிடைச்சிரும். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருந்தால் அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு முரடனாக இருப்பான். அப்படி இல்லாட்டி வந்து மன வாழ்க்கை அவனுக்கு பாதிக்கப்படும். நீங்கள் உடனே எடுத்துக்கோங்க, உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியனோ அல்லது சூரியன் சுக்கிரனோ இல்லை செவ்வாய் சுக்கிரனோ இருந்தால் அவங்களுக்கு மன வாழ்க்கை ஒரு 50% தான் இருக்கும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். அப்போ அது ஏன்னா அந்தளவுக்கு அவனுக்கு அந்த வேகம் இருக்கும், ஒரு ஸ்பீடப் இருக்கும், நிதானம் இருக்காது, புரியுதுங்களா, புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது. அப்போ அதை போல் இங்கே செவ்வாய் சூரியன் சேர்க்கிறது ஒரு அதிகாரமிக்க ஒரு பவரை உங்களுக்கு கொடுக்க போகுது. அப்போ எல்லாரும் ஒரு வேகம் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி அல்லது 17ஆம் தேதி, 17ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு வாக்கியப்படியும் 25ஆம் தேதி திருக்கணிதப்படியும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் சூப்பரான மாதம். கிரகங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு மற்றும் 12 ராசி அன்பர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய வகையில் அனுகூலமாக மாறி வருகின்றன. அப்போ நிச்சயமாக சனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சாருன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு இயல்பு நிலை திரும்பும். நம்ம பார்த்துட்டு ஒரு 4-5 மாதமாக 5 மாதங்களாக எதுவுமே சரியில்லை. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நமக்கு டேக்ஸ் போட்டது ஆஃப்டர் ஜூன் தான். ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பித்தது அப்போ தான். அதே போல் சிறு சிறு விபத்துக்கள், நம்ம ஊரில் என்னெல்லாம் விபத்துக்கள் நடந்தது யோசித்து பாருங்கள். கூட்டமாக நடக்கும். அப்போ இது எல்லாமே சனி வக்ரத்தால் நிவர்ந்த அவப்பெயர்கள். நிறைய அன்பர்களுக்கு, நிறைய அரசியல் தலைவர்களுக்கு, அரசியல் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு, அல்லதுனா 12 ராசி அன்பர்களுக்கும் காமனாக தான் சொல்லுவோமே, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவோங்க. அவப்பெயர்கள், நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டு இருக்கும். நீங்களும் எவ்வளவோ சமாளித்து பார்த்துருப்பீங்க. ஏதாவது சமாளிக்கலாம், போகலாம், வரலான்னு எவ்வளோ யோசிச்சுருப்பீங்க. பட் உங்களையும் மீறி ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கும். தினமும் ஒரு போராட்டங்கள் இருந்திருக்கும். இன்றைக்கி காலம்புரை இருந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வர ஃபோன் தான் அன்றைய தினத்தை உங்களுக்கு டிசைட் பண்ணும், இன்றைக்கி நல்ல நாளா அல்லது வந்து நம்ம எப்படி செயல்பட போகிறோங்கிறத. அப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டால் ஆட்டோமேட்டிக்காக இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவீர்கள். அப்போது செவ்வாய் சிறப்பான முறையில் இருக்கிறாரு, சூரியன் நீசம் அடைகிறார், அதோட கூட சனி பகவான் வக்ர நிவர்த்தி. அப்போ நிச்சயமாக அரசியல் மாற்றங்கள் இருக்க போது, அரசியலில் நிறைய அனுகூலங்கள் இருக்க போது, மனம் மாறுதல்கள் இருக்க போது, வழிபாடுகள் அதிகரிக்கும், தெய்வ அனுகூலங்கள் அதிகரிக்கும், தெய்வ பக்தி அதிகரிக்கும். குறிப்பாக வழிபாடுகளை அதிகம் நம்புவார்கள். காரணம் என்னென்னா பரிகாரம், பிராயச்சித்தங்கள் இதெல்லாம் செய்ய அவங்களுக்கு வந்து நன்மை நடக்க ஆரம்பிக்கும்.
அப்போ வழிபாட்டு முறைகள், குலதெய்வம் சாமி கும்பிட்றது அல்லது மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் அதிகரிக்கும். அதோட கூட செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் தாமதப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு அந்த டிலே ஆகிட்டே வந்ததோ, ஒரு 3 மாதமாக 6 மாதமாக ஒர்க்கு டிலே ஆகிட்டே வருது, சாமி முடிக்க மாட்டேங்குது, அந்த ஒர்க்கெல்லாம் முடியும். ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபேமிலி செக்டராக இருக்கலாம், இல்லை மேரேஜாக இருக்கலாம், சம்திங். அப்போ எதெல்லாம் உங்களுக்கு தடைகளாக உள்ளதோ அந்த தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற செயல்கள் ஜெயமாகும், வெற்றியாகும். ஸோ இது போல் நிறைய சப்ஜெக்ட் பேசிகிட்டே போகலாம். முதல்ல ஒரு இன்ட்ரோ தான் இது, கிரக அமைப்பு தான். இப்போ ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, நவம்பர் மாதம், இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு யோகமான காலம். ஏன் நான் இதை சொல்கிறேன்னாக்கா, உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ராசிக்கு 3வது வீட்டில் ஒரு 15 நாட்கள் நீசம் அடைகிறார். அப்போ ராசிநாதன் நீச்சம் அடைந்தால் அது எப்படி சாமி எங்களுக்கு யோகமாக இருக்கும்? ஒரு நல்லா உச்சம் அடைஞ்சாருன்னா சொல்லுங்கள், நல்லா உச்சம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும்னு நாங்களே சொல்கிறோம். நீசம் அடையும் போது யோகம் எப்படி கிடைக்கும்? அதுதான் அங்கே இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. யார் தனக்கு உச்ச வீட்டை கொடுக்குறானோ, யார் அங்கே உச்ச வீட்டை கொடுக்குறானோ அந்த உச்சனுடைய அந்த கிரகம் செவ்வாயோடு இணைகிறார். புரியுதுங்களா? சூரியன் செவ்வாய் தான். அதுதான் இந்த காம்பினேஷன்ஸ்லாம் இப்போ நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், இன்ட்ரோலேயே நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கு தான் இன்ட்ரோன்னு ஒன்று நம்ம பேசுகிறோம். நிறைய அன்பர்கள் அதை கேட்கறதுக்கு பொறுமை இல்லை, நேராக இழுத்துட்டு வந்துடுறாங்க. பேசிக் இன்ட்ரோ தான். அப்போது சிம்ம ராசி என்பர்களே, செவ்வாயுடைய எந்த ராசிநாதன் தனக்கு உச்சமடைகிறதுக்கு வீட்டை கொடுக்குறானோ அந்த உச்சாதிபதியோடு சேருகிறார். சுக்கிரனும் நெருங்கி வராரு, ட்ராவல் பண்ணுறாரு. அதோடு மட்டுமல்ல, சனி பகவான் நிவர்த்தி அடைகிறார். அஷ்டம சனி அந்த வக்ரத்தில் இருக்கிறதால தான் உங்களுக்கு இவ்வளோ நாள் பாடப்படுத்தி எடுத்து போச்சு. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் திக்குமுக்கு ஆடி போனார்கள். அவங்க என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க, சார் அரசியல் தலைவர்கள். அவங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி, ஒன்று கூட ஜெயிக்கலை. நான் தான் பெருசு, நாம் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி அவங்க எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வியுற்றன. காரணம் அந்த சனி பகவான் வக்ரம். 8 இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடைந்தார். அஷ்டம சனி ஏங்க சொல்கிறாங்க? 6-8 அமைகிறார். 6-8 அமைந்த போதிலும் நிச்சயமாக ராசிக்கு 2வது வீட்டையும் ராசிக்கு 5வது வீட்டையும் அந்த சனி பார்த்துடுவார். 2, 5, 10 இந்த 3 பாவத்தையும் சனி பார்ப்பார். யாருக்கெல்லாம் அஷ்டம சனி நடக்குதோ அவங்களுக்கு மெயினாக தொழில் பிரச்சனைகள் ஏற்படும், அல்லது பதவிகள் பிரச்சனைகள் ஏற்படும். தாங்கள் வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிள், அந்த போஸ்டிங்க்கு அகைன்ஸ்டாக ஒரு அவப்பெயர்கள் ஏற்படும். இவர் இந்த போஸ்ட்டுக்கு லாய்க்கே இல்லைப்பா. புரியுதா சார்? இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமம். இதெல்லாம் வெல்றதுக்கு, இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு சரியான வழிகாட்டுதல், நல்ல குருமார்கள், ஒரு நல்ல எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஜம்முன்னு ஒரு பரிகாரங்கள், யாக வேள்விகள், ஜபங்கள். அப்போ என்ன காரணம்? சிம்ம ராசிக்கு இந்த வீண்படி அவமானங்களுக்கு 2ஆம் பாவத்தையும் 5வது பாவத்தையும் 10வது பாவத்தையும் சனி பார்க்கிறார். 2 குடும்பம், வருமானம், நீங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகள், 5 பூர்வ புண்ணியம், 10 தொழில்.
அப்போ இந்த 2, 5, 10ங்கிற பாவங்களை சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால்தான் அஷ்டம சனி ரொம்ப அதிகமாக வேலை செய்யுதுன்னு சொல்கிறோம். அப்போ இது போல் டீப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணால் தான் அதற்கான ரெமிடிஸை நீங்கள் எடுக்க முடியும். அப்போ பாருங்கள், சிம்ம ராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதம் இந்த ஏனைய 3 பாவங்கள் சனி பகவானால் டிஸ்டர்ப் ஆனாலுமே கூட தொடர்ந்து சிம்ம ராசிக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுது. கட்டின மனைவியை கூட உங்களை திட்டலாங்க, சும்மா என் முன்னாடி திட்டிகிட்டே இருக்காங்க சார், டார்ச்சர் பண்ணுறாங்க, ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க, அவப்பெயர் ஏற்படுது. கணவனோ மனைவியோ குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அல்லது நீங்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கீங்க, மக்களிடத்தில் ஒரு அவப்பெயர் ஏற்படுது. ஒரு கமிட்டி மெம்பர்ஸாக இருக்கீங்க, அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்குள்ளே வரக்கூடிய கலகங்கள், ஒரு அவப்பெயர் ஏற்படுவது, ஒரு தலைகுனிவு ஏற்படுவது. அது வேலை செய்கிற இடமா இருக்கலாம், ஒர்க் பண்ணுற இடங்களாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், சோஷியல் சென்டராக இருக்கலாம், சமூக வலைதளங்களாக இருக்கலாம். அப்போ நாம தான் ராஜா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் தடைப்படுது அப்படின்னா நீங்கள் யோசிக்கணும், சாமி சொல்கிறது கரெக்டாக இருக்க, இதுவரையில் யாரும் இப்படி எங்களுக்கு உண்மையை சொன்னதே கிடையாதுங்க சாமி, இந்த மாதிரி இந்த ஆங்கிளில் சொன்னதே கிடையாது. நிச்சயமாக நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி, ஆமாம் சாமி இப்படி தான் இருக்குதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க சாமி. அப்போ சிம்ம ராசி அன்பர்களே, அதை போல் மன கஷ்டங்கள், தேவையில்லாமல் திடீர்னு ஏற்படக்கூடிய தலைகுனிவுகள், சிக்கல்கள், அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், அப்போ இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் அக்கம் பக்கத்தில் வரக்கூடியதாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியவங்க தலைவருக்கும் அவங்களுக்கும் அரசு அதிகாரிக்கும் ஒத்துப்போகலை, தலைவருக்கும் அந்த ஒரு அரசு அதிகாரிக்கும் ஒத்துப்போகலை. பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக அவருக்குன்னு ஒரு சிம்மராசி மாட்டினாங்க. இத்தனை பேர் அவர் அந்த தலைவரை மாற்றினாரோ அவருக்கு ஒரு அகென்ஸ்டாக நடந்து போச்சு. இதுதான் சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம். வேலையில், தொழிலில் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சனி பகவானையும் மனசில் வச்சுக்கணும். நமக்கு சனி பகவானுடைய தாக்கம் இருக்குது, நாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக நடந்துக்கணுன்ற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ எதையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு, எதையும் வெற்றி பெறக்கூடிய தன்மை ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைத்துவிடும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். புதுசாக ஏதாவது திங்க் பண்ணுவீங்க, இல்லை நியூ ஜாபு, இல்லை நியூ பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அதில் வின் பண்ணுறதுக்குமான வாய்ப்புகள் கூட உண்டு. கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. அதே போலத்தான் செகண்ட் மேரேஜஸ், நிச்சயமாக இரண்டாவது திருமணம், இந்த இரண்டாவது திருமணங்கள் கைகூடும். வாழ்க்கையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். நின்று போன திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், அப்போ இரண்டாவது திருமணங்கள் நடப்பதற்கான கால நேரம் கைகூடுகிறது. முயற்சி எடுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.